அதன் பிறகு பெரிய வாத்தியாரின் தம்பி சின்ன வாத்தியாரின் வீட்டு பிள்ளைகளோடு பழக ஆரம்பித்தான் விகிர்தன். சின்ன வாத்தியாருக்கு 5 ஆண் பிள்ளைகள். எல்லோரும் விகிர்தனை விட வயதில் மூத்தவர்கள். விகிர்தனிடம் மிகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பார்கள். அவனுக்கு டிவிஎஸ் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களின் வீட்டு தோட்டத்தில் விளையும் கரும்பு, வேர்க்கடலை, இளநீர், கொய்யாப்பழம் போன்ற உணவுப் பொருட்களை விகிர்தனுக்கு கொடுப்பார்கள். விகிர்தனும் கடைக்கு செல்வது, விவசாய நிலங்களில் தண்ணீர் ஊற்றுவது போன்ற சிறு சிறு வேலைகளை அவர்களுக்காக செய்வான். விடுமுறை நாட்களில் அதிகப்படியான நேரத்தை சின்னவாதியார் வீட்டில்தான் கழிப்பான். சின்னவாதியாரின் வீடுதான் விகிர்தனுக்கு விளையாட்டு திடல். தினம்தோறும் சாயங்காலமானதும் பக்கத்து ஊரில் உள்ள டீ கடைக்கு விகிர்தனை அழைத்து கொண்டு போய் டீ, பொட்டலம் வாங்கி தருவார்கள் சின்னவாதியாரின் பிள்ளைகள். காலங்கள் ஓடியது. விகிர்தன் 5ஆம் வகுப்பு முடிந்து 6ஆம் வகுப்பிற்கு பக்கத்து ஊரில் உள்ள பள்ளியில் சேர்க்கப்பட்டான். புது புது முகங்கள், புது வாத்தியார்கள், புது பள்ளிக்கூடம். விகிர்தனுக்கு புதுவிதமான சந்தோஷமும் கூடவே பயமும் இருந்தது. காரணம், படிப்பு என்பது விகிர்தனுக்கு சுட்டு போட்டாலும் வராது என்பது அவனின் எண்ணம்.